ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக நெய் பூந்தி கடையில் வாங்குகிற மாதிரியே நல்ல மணியாக வந்து நல்ல பர்ஃபெக்டாக எப்படி செய்கிற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் சொல்லி தந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் நெய் பூந்தி செஞ்சீங்க என்றால் நீங்கள் பிகினஸாக இருந்தால் கூட நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே நல்ல பர்ஃபெக்டாக வரும் கடையில் வாங்கின மாதிரி. பாருங்கள், உங்களுக்கு இதில் பார்க்கக்கொள்ளைக்கே விளங்கும். இந்த மாதிரி நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கும் இது நீட்டமில்லாமைக்கு வந்திக்குது. இது உள்ளுக்குமே சுகர் சிரப் எந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக ஊறிக்குதுண்டு. இதில் 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். இந்த கடலை மாவை நல்லா வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு 3/4 கப் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா கட்டி இல்லாத மாதிரி கரைச்சி எடுக்கிறேன். நீங்கள் தோசைக்கு மாவு கரைக்கிற மாதிரி தான் மிச்சம் திக்காக மீக்கப்படாது, மிச்சம் லூஸான பதத்துக்கு மீக்கப்படாது. கொஞ்சம் லைட்டாக அந்த தோசைக்கு ஊற்றுற பதத்துக்கு மாதிரி நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் இதை கரைக்கிற பதமும் வந்து கண்டிப்பாக முக்கியம். மிச்சம் லூஸாக கரைச்சிட்டேன்டாலும் இது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணக்குள்ளிக்க அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வராது, நீட்டமாக வரும். அதே மாதிரி மிச்சம் நீங்கள் திக்காக கரைச்சிட்டு இதை ஃப்ரை பண்ணினேன்டாலுமே இதில் வந்து இந்த சுகர் சிரப் வந்து உள்ளுக்கு பிடிச்சி ஊறி வராது, கொஞ்சம் உரமான மாதிரி இருக்கும். நான் இதில் 1 கப் கோதுமாக்கு 3/4 கப் வாட்டரை விட கொஞ்சம் குறைவாக தான் ஆட் பண்ணி இதில் கரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக விழுகிற பதமாக்கிக்கணும். இப்போ இதில் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுக்காக வேண்டி வேறு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி வேறொரு பவுல் ஆட் பண்ணுறேன். நான் இதில் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணாமலும் செய்யலும். நீங்கள் இன்றைய தான் இந்த ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்றால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுறேன் எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். நான் இந்த பூந்தியை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி நெய் ஆட் பண்ணுறேன், அதாவது கீ ஆட் பண்ணிட்டு இந்த கீ வந்து கொஞ்சம் நல்லா ஆயிலில் ஹீட் ஆகி மெல்ட் ஆகினதுக்கு அப்புறமா வந்து இப்போ இதில் பூந்தியை போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம். உங்களுக்கு கீ ஆட் பண்ணாமல் சும்மா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கவும் மேலும் அப்படி செஞ்சாலுமே இது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணினேன்றால் அது வாசம் கூட வைக்கிற சொட்டி பூந்திக்கு வந்து சரி வராது. வெஜிடபிள் ஆயில் இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி வாசம் இல்லாத நல்ல ஆயிலாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் பூந்தி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பூந்தி ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கரண்டி தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நாங்கள் ஆட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஊற்றி எடுத்துக்கணும். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இதில் போட்டதுமே குயிக்காக மேலுக்கு மிதந்து வரும் இந்த மாதிரி. இதை நீங்கள் மிச்சம் சுற்றி ஊற்ற தேவையில்லை. நடுவில் வச்சுட்டு இதை அப்படியே நீங்கள் எட் பண்ண கொள்ளைக்கே பாருங்கள், இது ஃப்ரை ஆகி சைடுக்கெல்லாம் பிரிஞ்ச மாதிரி வருது. இதை நீங்கள் மிச்ச நேரம் ஃப்ரை பண்ணவும் தேவையில்லை. லைட்டாக உள்ளுக்கு போட்டதுமே இதை குயிக்காக ஒரு 1 மினிட்ஸ்லேயே நீங்கள் எடுத்துடுங்க. அப்போ தான் இதுள்ளுக்கு வந்து சுகர் சிரப் நல்லா ஊறி வரும். இதை நீங்கள் மிச்ச நேரம் ஃப்ரை பண்ணினேன்றாலுமே இதுள்ளுக்கு சுகர் சிரப் ஊறி வராது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் சொல்லிக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த பூந்தி நல்ல பர்ஃபெக்டாக கடையில் வாங்குகிற மாதிரி வரும். பாருங்கள், இது இந்த மாதிரி மணியாக வந்திக்குது. இப்போ நாங்கள் செகண்ட் டைம் இதை போட்டு ஃப்ரை பண்ண கொள்ளைக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்பூனை வந்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு ட்ரிப் வந்து இந்த ஸ்பூனில் ஊற்றி பூந்தி ஃப்ரை பண்ண கொள்ளைக்கும் இந்த ஸ்பூன் ஒவ்வொரு ட்ரிப்பும் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ட்ரையான க்ளோத்தால் தொடச்சிட்டு மறுபடியும் இதில் போட்டு பூந்தி ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து அந்த மணியாக வரும். நீங்கள் இந்த கரண்டியை வாஷ் பண்ணாமைக்கு நீங்கள் இதில் மறுபடியும் மேலுக்கும் அந்த மாவை வந்து எட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண குளிக்க அந்த ரவுண்ட் ஷேப் பூந்தில் எங்களுக்கு வராது, நீட்டமாக தான் போகும். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரையான க்ளோத்தெல்லாம் நல்லா தொடிச்சிட்டு மறுபடியும் இதை போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. நீங்கள் பூந்தி ஃப்ரை பண்ணுற டைமுமே வந்து இங்கால கரண்டியை வாஷ் பண்ணிட்டு அதை ட்ரையான க்ளோத்தால் துடைக்க கொள்ளைக்க இங்கால பூந்தி ஃப்ரை ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூந்தியை வந்து நீங்கள் மிச்ச நேரத்துக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு விட வேணும். ஒரு 1 மினிட்ஸ்லேயே இது குயிக்காக எல்லாம் மேலுக்கு மிதந்த உடனே லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே வேறு எடுத்துருங்க. பாருங்கள், நான் ஏற்கனவே அந்த ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பூந்தியை ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான், மிச்ச நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ண தேவையில்லை, குயிக்காக எடுத்துருங்க 1 மினிட்ஸ்லேயே. அடுத்து சுகர் சிரப் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இதில் 3/4 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். நான் கிரேம்டு அளவு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். சரியாக 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். கூடவே ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த சுகர் சிரப்பில் வந்து பாகுபாதம் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை, இது நல்லா கொதிச்சு வந்தாலே போதும்.
நான் இதில் ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னாலும் ஆட் பண்ணலாம். பாருங்கள் இந்த சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்திக்குது. நான் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேறு எடுத்து வைக்கிறேன். இப்போ இந்த சுகர் சிரப் நல்ல சூட்டோடிக்கக்குள்ளே நான் இதை ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பூந்தி எல்லாம் இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் இந்த பூந்தி எந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கும் நல்லா அழகாக வந்திக்குதுன்னு உங்களுக்கு இதில் பார்க்கக்குள்ளே விளங்கும். இப்போ இதை நாங்கள் இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 5 ஹவர்ஸுக்கு நல்லா ஊற வைக்கணும். இது இந்த சுகர் சிரப்பில் வந்து நல்லா ஊறி இந்த பூந்தியுள்ளுக்கெல்லாம் சுகர் சிரப் நல்லா இறங்கி வரணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா சாப்பிடக்குள்ளைக்கு இது நல்ல டேஸ்ட்டாக தான் நிற்கும். இது இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக வரதுக்கு நான் இதில் கஜுவும் ப்ளம்ஸும் வந்து ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். கஜுவும் ப்ளம்ஸும் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கஜு ப்ளம்ஸ் ஆட் பண்ணாமல் சும்மா நார்மலாக பூந்தி சாப்பிட்டாலுமே நல்ல டேஸ்ட்டாக தான் நிற்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு கஜு கொஞ்சமாக ஆட் பண்ணேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாதிரி ஆட் பண்ணுங்கள். இது கூடவே கொஞ்சமாக ப்ளம்ஸும் ஆட் பண்ணுறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த கஜு லைட்டாக ப்ரௌன் கலருக்கு வந்து இந்த ப்ளம்ஸும் வந்து கொஞ்சம் பலூன் மாதிரி ஊதி வரணும். பாருங்கள் இந்த மாதிரி வந்ததும் இதை அப்படியே வேறு எடுத்து இந்த சூட்டோடைய வந்து நான் இந்த பூந்தியில் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மூடி ஒரு 5 ஹவர்ஸுக்கு வைக்கிறேன். இந்த சுகர் சிரப்பெல்லாம் இந்த பூந்தியில் நல்லா ஊறி வரதுக்கு. பாருங்கள் இதை 5 ஹவர்ஸுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது நல்லா ஊறி வந்திக்குது. இந்த சுகர் சிரப்போட பதம் வந்து எனக்கு சரியாக வந்துருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி சரியான பதத்துக்கு வரல, ஓவராக தண்ணி மாய்க்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை மறுபடியும் இந்த பூந்தியை வந்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா சூடாக்கி எடுத்துக்கோங்க. இந்த பூந்தியோடையே அப்படியே சூடாக்குங்க. இந்த பூந்தி வந்து லைட்டாக கொதிக்க அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை மறுபடியும் ஒரு 2 ஹவர்ஸுக்கு மூடி வைங்க. நல்லா ஊறி வரும். பாருங்கள் உங்களுக்கு இதில் பார்க்க கொள்ளைக்க விளங்கும். இந்த பூந்தி உள்ளுக்கெல்லாம் சுகர் சிரப் வந்து நல்லா இறங்கி நல்லா பெர்ஃபெக்டாகவே வந்திக்குது. கொஞ்சம் தடுமல் வந்துட்டுது, அதுதான் வாய்ஸ் கொஞ்சம் டல் ஆகிக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பெர்ஃபெக்டாகவே வரும். இன்ஷால்லா இந்த இதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய ஈட் ஸ்வீட் ரெசிபிஸ் போட்டிக்கிறேன், வட்டிலாப்பு ரெசிபியும் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சலிக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.